வணக்கம் மக்களே, வெல்கம் டு நியூஸ் தமிழன் டெக் சேனல். கூகுள் பிளாகர் மூலமாக பிளாகிங் பண்ணி நம்ம பார்ட் டைமாக மணி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிற நம்ம பிளாகர் டுட்டோரியல் சீரீஸில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிளாகர் தீம் கஸ்டமைசேஷனுங்க அண்ட் ஆல்சோ பிளாகர் தீம் எஸ்இஓங்க. ஏன் நம்ம பிளாகர் தீம் கஸ்டமைசேஷன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பிளாகர் வெப்சைட்டு பார்க்குற வியூவர்ஸ்க்கும் ரீடர்ஸ்க்கும் எப்படி ஷோவ் ஆகணும், எப்படி அப்பியரன்ஸ் ஆகணும் அப்படிங்கிறதாங்க அந்த பிளாகர் தீம் கஸ்டமைசேஷன். ஸோ த ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வெப்சைட்டு ஒரு ப்ரொஃபஷ்னலாக இருந்தால் தான் பார்க்க வர வியூவர்ஸ்க்கும் படிக்கிற ரீடர்ஸ்க்கும் நம்ம மேலே ஒரு ட்ரஸ்ட்டு வருங்க. அண்ட் ஆல்சோ அவங்க நேவிகேஷன் பண்ணும்போதும் அவங்க எக்ஸ்பீரியன்ஸும் கரெக்டாக இருக்கணுங்க. இப்போ அவங்க ஹெல்த் கேரில் ஏதோ ஒரு டாப்பிக்கில் பியூட்டி டிப்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணாங்கன்னா அந்த பியூட்டி டிப்ஸ் சம்மந்தமான பேஜஸ்க்கோ போஸ்ட்டுக்கோ போய் அவங்க லேண்ட் ஆகணும். அது இல்லாமல் வேறு எதுலையாவது லேண்ட் ஆனால் ஸோ யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப பேடாயிரும். ஸோ அவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் இல்லாமல் போயிடும். ஸோ யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கிறதுக்கும் நம்மளுடைய வெப்சைட்டு நல்லா பார்க்க ப்ரொஃபஷ்னலாக பக்காவாக இருக்கிறதுக்கும் நம்ம சில கஸ்டமைசேஷன் பண்ண வேண்டியது இருக்குங்க. அதை பற்றி தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதனால நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னா, யூசர் என்கேஜ்மெண்ட் நல்லா இருந்ததுன்னா நம்ம கூகுள் சர்ச் என்ஜினே நம்ம வெப்சைட்ஸை என்ன பண்ணணும்னா டாப் ரேங்கிங்கில் கொண்டு வந்து ஸோ ஆர்கானிக்காக நமக்கு டிராஃபிக் ஜெனரேட் ஆகுங்க. ஆர்கானிக்காக டிராஃபிக் ஜெனரேட் ஆனால் அதன் மூலமாக கிளிக் த்ரோ ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கும். நம்ம கொடுக்குற அஃபிலியேட் லிங்க் அவங்க கிளிக் பண்ணி அதன் மூலமாக நம்ம கமிஷன்ஸை ஏர்ன் பண்ண முடியுங்க. ஸோ இந்த பிளாகர் அப்பியரன்ஸ் அண்ட் நேவிகேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம ஆப்டிமைஸ் பண்ண போகிற கஸ்டமைசேஷன் பண்ண போகிற பிளாகர் டெம்ப்ளேட்டோட நேம் எஸ்இஓ நெக்ஸ்ட்டுங்க. இந்த டெம்ப்ளேட் உங்களுக்கு வேணும்னா இதனுடைய ப்ரீமியம் வெர்ஷனை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் டவுன்லோட் பண்ணிடுங்க. அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத என்னோடய பழைய வீடியோஸில் இருக்குது, அதை பார்த்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஸ் கூகுள் ஆப்ஸ் மெனுவில் போயிட்டு நீங்கள் பிளாகர் அப்படின்னு கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுடைய பிளாகர் எடிட்டிங் டேஷ்போர்டு ஓப்பன் ஆயிருங்க. ஸோ ஏற்கனவே பிளாகர் எப்படி ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுக்கும் அதனோட பேசிக் எஸ்இஓ செட்டிங்ஸும் நான் ஏற்கனவே வீடியோ பார்த்துருக்கேன். இந்த வீடியோக்கு புதுசாக இருக்கவங்க என்னுடைய ஓல்டு வீடியோஸ் எல்லாம் நீங்கள் போய் பார்த்துட்டு வந்துருங்க. இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட் மெனு பார் இருக்கும் உங்களோட லெஃப்ட் சைடில். இதில் லேஅவுட் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த லேஅவுட்டை பற்றி நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த பிளாகர் வெப்சைட்டு நமக்கு எப்படி ஷோவ் ஆகுது அப்படிங்கிறத வியூ பிளாக் அப்படின்னு அதே சைட் பாரில் இருக்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஷோவ் ஆகுங்க. இதுதான் நான் கொடுத்துருக்குற அந்த ப்ரீமியம் டெம்ப்ளேட்டை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண டெம்ப்ளேட்டோட ஹோம் பேஜ் அப்பியரன்ஸுங்க. இந்த ஹோம் பேஜ் அப்பியரன்ஸ் பாருங்கள். பார்க்குறதுக்கு இந்த இடத்துக்கிட்ட ட்ரெண்டிங் போஸ்ட்ஸ்லாம் வருது. இங்கே ஃபாலோவர்ஸ்னு சோசியல் ஐக்கான், இங்கே சர்ச்சு அண்ட் ஆல்சோ இங்கே சப்ஸ்கிரைபு, இங்கே மெயின் மெனு ப்ளஸ் நம்மளுடைய டாப் ட்ரெண்டிங் போஸ்ட்ஸு ரீசன்ட் போஸ்ட்லாம் இங்கே ஷோ ஆகுது. இதில் முக்கியமான விஷயம் நேவிகேஷனுங்க. நேவிகேஷன்னா இப்போ பாருங்களேன், இப்போ இந்த இடத்துக்கிட்ட ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு இருக்குது. இது அவங்க கொடுத்த ப்ரீமியம் டெம்ப்ளேட்டில் டிஃபால்ட்டாக இருக்கிறது. இதில் நீங்கள் வந்து இப்போ இந்த போஸ்ட் கார்ட்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாருங்களேன் 404 there is nothing here அப்படின்னு வருது. இந்த மாதிரி ஒருத்தவங்க ஒரு நேவிகேஷனில் ஒன்று கிளிக் பண்ணி போய் பார்க்குறாங்கன்னா அந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் என்னவாகும்? அவங்க ஏதோ ஒன்று கிளிக் பண்ணி போகிறாங்க, ஆனால் அவங்களுக்கு தேவையானது அங்கே இல்லை. ஸோ அப்போ அந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸு ரொம்ப பேடாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இந்த பிளாகர் வெப்சைட்ஸை நம்ம எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறது, இதை பக்காவா அப்படிங்கிறத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போங்க. இதுக்கு நீங்கள் வந்து உங்கள் பிளாகர் எடிட்டிங் டேஷ்போர்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம லேஅவுட்டில் ஏற்கனவே கிளிக் பண்ணியிருக்கோம். இதில் ஒன்றா பார்ப்போங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பிளாங்க் தம்ப்நெயில் அண்ட் ட்ரெண்டிங் போஸ்ட்டுங்க. இந்த பிளாங்க் தம்ப்நெயிலை கிளிக் பண்ணிக்கோங்க. பிளாங்க் தம்ப்நெயில் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லைங்க. இப்போ நீங்கள் நிறைய போஸ்ட் போடுறீங்க, போஸ்ட்டில் ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணியிருப்பீங்க. பட் சில போஸ்ட் வந்து ஃபோட்டோ இல்லாமல் போட்டுட்டீங்க. அப்படிங்கும்போது டிஃபால்ட்டாக ஒரு ஃபோட்டோவை இந்த பிளாகர் அதுக்கு அஷ்யூம் பண்ணி வச்சிரும். அதுக்காக தாங்க இந்த பிளாங்க் தம்ப்நெயில் இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக இமேஜ் சில இதில் எதுவும் இருக்காது. இதில் வந்து எஸ்இஓ நெக்ஸ்ட்டுன்னு இவங்க ப்ரீமியம் டெம்ப்ளேட் இவங்க டிஃபால்ட்டாக கொடுத்துருக்கிறது இருக்குது. பட் ஆனால் நம்மளுடைய பிளாகர் க்ளோ அப் நேச்சுரல் டிப்ஸ் ஹெல்த் கேரை பற்றி பேசுகிறதுனால நான் இதுக்குன்னு தனியாக ஒரு தம்ப்நெயில் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் கேன்வாவில். நான் இதை ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிறதுனால இதை நான் அப்படியே செலக்ட் பண்ணிடுறேன். அப்லோட் ஃப்ரம் கம்ப்யூட்டர்னு ஓப்பன்னு கொடுத்துட்றேன். இப்போ என்னோடது அப்லோடு ஆகுதுங்க. ஸோ அது அப்லோடு சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துடும். அப்லோடுன்னு இதை பாருங்களேன், என்னோட இமேஜ் வந்துடுச்சு தம்ப்நெயில். இப்போ நான் ஏதாவது ஒரு போஸ்ட்டில் ஒரு ஃபோட்டோ இல்லாமல் வெறும் போஸ்ட்டாக போட்டேன்னா கூகுள் பிளாகர் என்ன பண்ணணும்னா இந்த இமேஜை அந்த போஸ்ட்டுக்கு டிஃபால்ட்டாக செட் பண்ணிடுங்க. ஸோ இதை நம்ம சேவ் கொடுத்துட்டோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா
ட்ரெண்டிங் போஸ்ட்ஸ். இந்த ட்ரெண்டிங் போஸ்ட் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லைங்க. இந்த பாருங்களேன், என்னோடய வெப்சைட்ஸில் இப்போ பாருங்கள், இந்த தீம் அப்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ட்ரெண்டிங் போஸ்ட்ஸ் அப்படின்ட்டு இங்கே பாருங்கள், ட்ரெண்டிங் போஸ்ட்னு இங்கே பாருங்கள் ஸ்லைட் ஆகிட்டே இருக்கும். ஒவ்வொரு போஸ்ட்டாக ஒரு 6 போஸ்ட், ஹவு டு கிரியேட் டிஒய், அடுத்தது சூப்பர் ஃபுட்ஸ் ஃபார் ரேடியன்ட் ஸ்கின், இந்த மாதிரி ஸ்லைட் ஆகிட்டே இருக்கும். இது எத்தனை போஸ்ட்டு ஷோவ் ஆகணும், அது எந்த போஸ்ட்டு ஷோவ் ஆகணும் அப்படிங்கிறது தான். இப்போ இதில் நான் 6ன்னு செட் பண்ணியிருக்கேன். இல்லைனா ஒரு 5 போஸ்ட் மட்டும் போதும் அப்படின்னா நீங்கள் 5ன்னு கொடுத்துக்கலாம். இப்போ ட்ரெண்டிங் ரீசெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இந்த ரீசெண்ட்டு இல்லை எனக்கு வேணாம், எனக்கு ரேண்டமாக ஷோவ் ஆகணும் அப்படின்னா நீங்கள் இந்த ரீசெண்ட்டுங்கிறத மாற்றிட்டு ரேண்டம் அப்படின்னு கொடுத்துடலாம். இல்லை எனக்கு ரேண்டமும் வேணாம், எனக்கு குறிப்பிட்ட ஹெல்த் கேரோ இல்லை ஒரு குறிப்பிட்ட கேட்டகிரியோ ஷோவ் ஆகணும் அந்த இடத்துக்கிட்ட அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு பியூட்டி டிப்ஸ் அந்த மாதிரி எது வேணுமோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு லேபிள், உங்கள் லேபிள் என்னவோ ஸ்கின் கேர் போஸ்ட் மட்டும்தான் அந்த இடத்துக்கிட்ட ஷோவ் ஆகணும் அப்படின்னா உங்கள் லேபிள், அது இந்த லேபிள் கொடுக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. உங்கள் பிளாகரில் நீங்கள் ஒவ்வொரு போஸ்ட் பண்ணும்போதும் அதுக்கு லேபிள் கொடுத்து தான் போஸ்ட் பண்ணுவீங்க. அந்த லேபிளோட ஸ்பெல்லிங் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கணும். இங்கே பாருங்கள், ஹெல்த் கேர், ஹேர் கேர், பியூட்டி டிப்ஸ், ஸ்கின் கேர்னு இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் இதே மாதிரியே நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம். இப்போ ஸ்கின் கேர் இப்படி நான் கொடுத்துருக்கேன். இதை சேவ் கொடுத்துட வேண்டியதாங்க. முடிஞ்சதுங்களா? அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டாப் சோசியல் ஐகான்ஸுங்க. டாப் சோசியல் ஐகான்ஸ்னால் இப்போ நான் சொன்ன தீம் வந்து எஸ்இஓ நெக்ஸ்ட் தீம். இந்த எஸ்இஓ நெக்ஸ்ட் தீமில் இந்த இடத்துல பாருங்கள், இப்போ இந்த ட்ரெண்டிங் செட் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்து ஃபாலோவர்ஸ் அப்படின்னு ஃபேஸ்புக், ட்விட்டர், யூடியூப், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி இருக்குதுங்க. இது வந்து இது வந்து என்னென்னா வியூவர்ஸ் வந்து ஒரு வேளை உங்களை சோசியல் மீடியா மூலமாக காண்டாக்ட் பண்ண விரும்புகிறாங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரொஃபைல் யூஆர்எல்ல இந்த இடத்துக்கிட்ட நீங்கள் லிங்க் பண்ணிக்கலாம். இதை எப்படி பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் பிளாகர் லே அவுட் போயிருங்க. இந்த ஃபாலோவர்ஸ் டாப் சோசியல் ஐகான்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஃபேஸ்புக்கை எப்படி ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, உங்களுடைய ஃபேஸ்புக் ப்ரொஃபைலை ஓப்பன் பண்ணுங்கள். நான் இப்போ க்ரோமில் இருக்கேன். நீங்கள் உங்கள் மொபைலில் கூட நீங்கள் உங்கள் ஃபேஸ்புக்கோட நான் இப்போ ஃபேஸ்புக் கொடுத்து நான் லாகின் பண்ணுறேன். என்னோடய ஃபேஸ்புக் லாகின் ஆயிடுச்சுங்க. இப்போ இந்த இடத்துட்ட பார்த்தீங்கன்னா என் ப்ரொஃபைலை கிளிக் பண்ணுறேன். என் ப்ரொஃபைலை கிளிக் பண்ண உடனே இந்த இடத்துக்கிட்ட மேலே பாருங்களேன், அட்ரஸ் பாரில் https:/facebook.com/johnnybeskind இந்த அட்ரஸை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு திரும்ப இந்த பிளாகர் லே அவுட்டுக்கு வர்றோம். இந்த ஃபேஸ்புக் அப்படிங்கிற இடத்துக்கிட்ட இந்த பென் மார்க்கை கிளிக் பண்ணுறோங்க. இங்கே இருக்கிற அட்ரஸை அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு பேஸ்ட் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துருங்க. அதே மாதிரி தாங்க அடுத்தது என்ன பண்ணுறீங்க, ஒரு ப்ளஸ் ஐக்கான். நான் என்னோடய ட்விட்டர் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறேன். இப்போ என்னோட ட்விட்டர் அக்கௌண்ட் ஓப்பன் ஆயிடுச்சுங்க. இந்த ட்விட்டர் அக்கௌண்ட் ஓப்பன் ஆனோடனே உங்களோட இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் அப்படின்னு இருக்கும். இந்த ப்ரொஃபைலை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், இந்த பாருங்கள் என்னோடய ட்விட்டர் அக்கௌண்ட் ஐடி மேலே அட்ரஸ் பாரில் வந்துடுது. இதை அப்படியே நீங்கள் காப்பி பண்ணுறீங்க, மொத்தமாக செலக்ட் பண்ணி இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு திரும்ப உங்களுடைய பிளாகர் லே அவுட்டுக்கு வர்றீங்க. இந்த ட்விட்டருங்கிறதுல இப்படி பின்மார்க் கொடுத்துட்டு இதை மொத்தமாக டெலிட் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் ப்ரொஃபைல் யூஆர்எல்ல கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்றீங்க. இப்போ யூடியூப்பு உங்களுக்கு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது, நீங்கள் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய யூடியூப் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்கள் ஸ்டுடியோக்குள்ளே போயிட்டு இந்த ரைட் சைட் பார்த்தீங்கன்னா ஸ்டுடியோ ஆப் இப்படி க்ரோமில் ஓப்பன் ஆனோடனே இந்த பக்கத்து இப்படி இருக்கும். இந்த இடத்துக்கிட்ட யுவர் சேனல் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். யுவர் சேனல்னு கிளிக் பண்ணோடனே இந்த பாருங்கள், இங்கே மேலே அட்ரஸ் பார் வந்துடுது பாருங்கள், youtube.com/@newstamilan.tech அப்படின்ட்டு. இப்போ இந்த அட்ரஸை மொத்தமாக அப்படியே காப்பி பண்ணிடுங்க. காப்பி பண்ணிவிட்டு உங்கள் பிளாகர் சைட்டுக்கு வந்துடுங்க. யூடியூப்புங்கிற இந்த பென் மார்க்கை கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துக்கிட்ட இதை அப்படியே மாற்றி பேஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ என்னோட நியூஸ் தமிழன் டெக் இந்த இதை நான் சேவ் கொடுத்துட்றேங்க. சேவ் கொடுத்துட்டு இப்போ என்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டு இதை எப்படி ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, எப்போதும் போல் இன்ஸ்டாவை ஓப்பன் பண்ணுங்கள். லாகின். இது பாருங்கள், என்னோட இன்ஸ்டா அக்கௌண்ட் ஓப்பன் ஆயிடுச்சு. இதை பாருங்களேன், இதுதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி. இதில் இந்த கடைசி இருக்க அந்த ஸ்லாஷ்லாம் எடுக்கக்கூடாது. இந்த இது வரைக்கும் காப்பி பண்ணிக்கோங்க. அந்த ப்ரொஃபைல் நேம் இருக்க வரைக்கும் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு உங்கள் பிளாகர் வெப்சைட்டுக்கு போங்க. இந்த பென் மார்க்கை கொடுங்க.
இந்த இன்ஸ்டாகிராமில் இங்கே இருக்கிறத அப்படியே எடுத்துகிட்டு உங்கள் ப்ரொஃபைல் யூஆரில் இங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் இதில் புதுசாக நீங்கள் ஒன்று ஆட் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஆட் நியூ ஐட்டம் அப்படின்னு கொடுங்க. கொடுத்துட்டு இப்போ நான் லிங்க்டின் ஆட் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் அப்படியே டைப் பண்ண வேண்டியதாங்க. லிங்க்டின் டைப் பண்ணிட்டேன். இப்போ உங்கள் லிங்க்டின் அக்கௌண்ட் ப்ரொஃபைலை ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ என்னோட லிங்க்டின் அக்கௌண்ட்டு ஓப்பன் ஆயிடுச்சுங்க. இந்த லிங்க்டின் அக்கௌண்ட் ஓப்பன் ஆனோடனே இந்த லிங்க்டின் அக்கௌண்ட்டில் இந்த இடத்துல பாருங்களேன், நேம் மீ அப்படின்னு இருக்கும். இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா வியூ ப்ரொஃபைல் அப்படின்னு வரும். இந்த ப்ரொஃபைல், இந்த வியூ ப்ரொஃபைல்னு கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது பாருங்களேன் காப்பி. இது தாங்க உங்கள் ப்ரொஃபைல் யூஆர்எல், பப்ளிக் ப்ரொஃபைல் யூஆர்எல். இதை அப்படியே காப்பி பண்ணிங்க. செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிவிட்டு உங்களுடைய பிளாகர் இதுக்கு வாங்க. இந்த சைட் யூஆர்எல் அப்படிங்கிற இடத்துல உங்களோட லிங்க்டின் அக்கௌண்ட்டை பேஸ்ட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துருங்க. இப்போ எல்லாமே சேவ் பண்ணியாச்சு. இப்போ இதை டெஸ்ட் பண்ணிடுவாங்களா? இப்போ ஃபாலோவர்ஸ், இப்போ இந்த 3வது விஷயமும் நம்ம முடிச்சிட்டோம். இப்போ போகிறேன், நம்மளுடைய வெப்சைட்டை ரீஃப்ரெஷ் கொடுக்குறோம். ரீஃப்ரெஷ் கொடுத்துட்டு இப்போ இதை வந்து யாரோ ஒருத்தவங்க பார்த்துட்ருக்காங்க அப்படின்னா இப்போ நான் இத்தனை இதுவும் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இவங்க பார்க்குறவங்க ஃபேஸ்புக் அப்படின்னு கிளிக் பண்ணால் போதும். ஜானி பெஸ்கி அப்படின்னு ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்களேன். முடிஞ்சதுங்க. இங்கே நேவிகேஷன் எரர் வரக்கூடாதுங்க. நம்ம என்ன லிங்க்ஸ் கொடுக்குறோமோ அதை கிளிக் பண்ணால் அவங்க அதனுடைய ரிலேட்டடாக அவங்க போய் லேண்ட் ஆகணும். பேஜஸோ அல்லது சோசியல் லிங்க் கொடுத்தோம்னா அந்த சோசியல் பிளாட்ஃபார்மோ அந்த பிளாட்ஃபார்மில் போய் அவங்க இதாகணும். இப்போ இது அதில் அடுத்தது ஒரு முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இது globenaturaltipsblogspot.comனு நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். பட் இந்த இடத்துல ஒரு லோகோ இருக்குது பாருங்களேன். இதை வந்து பிளாகர் லோகோ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஏற்கனவே இந்த இடத்துக்கிட்ட பாருங்கள், இதை வந்து ஃபெவிகான் லோகோ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபெவிகான் லோகோ தான் எப்படி அப்டேட் பண்ணுறதுன்னு நம்ம பேசிக் எஸ்இஓ செட்டிங்ஸில் பார்த்தோம். ஏன்னா ஒவ்வொரு வெப்சைட்டுக்கும் ஒரு ஃபெவிகான் லோகோ இருந்தால் தான் அது பார்க்க ஒரு ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். இப்போ இந்த லோகோவை எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படின்னா இங்கே பிளாகர் லே அவுட்டுக்கு வாங்க. வந்துட்டு இங்கே பாருங்களேன், மெயின் லோகோ ஹெட்டர் அப்படின்னு இருக்கு. இந்த மெயின் லோகோ ஹெட்டர் இதை பென் மார்க்கை கிளிக் பண்ணுங்கள். இதில் டைட்டில் நான் க்ளோ அப் நேச்சுரல் டிப்ஸ்னே கொடுத்துருக்குறேன். கேப்ஷனும் கூட நீங்கள் அதையே கூட காப்பி பண்ணி நீங்கள் கேப்ஷன் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இது வந்து இதுக்கு லிங்க், இந்த லோகோவை ஒரு வேளை அவங்க ஏதாவது தெரியாமல் டச் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வேறு எந்த பேஜும் போகாமல் அதே எடுத்துக்கிட்டே இருக்கணும், நம்ம ஹோம் பேஜே இருக்கணுன்ட்டு நான் என்னோடய ஹோம் பேஜ் யூஆர்எல்லே கொடுத்துட்டு இப்போ இந்த லோகோவை நம்ம மாற்றணும். அப்போ அப்லோட் ஃப்ரம் கம்ப்யூட்டர்னு கொடுக்குறேன், சூஸ் ஃபைல்னு கொடுக்குறேன். இந்த பாருங்கள், நான் ஏற்கனவே லோகோ டிசைன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த லோகோவை வந்து நீங்கள் வந்து கேன்வாவில் டிசைன் பண்ணிக்கலாம். இல்லை அது டிசைன் பண்ண எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் மைக்ரோசாஃப்ட் டிசைனர், ஏன்னா ChatGPT கூட இப்போ இமேஜ்லாம் வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்குது. அதில் கூட உங்கள் பிளாகர் வெப்சைட் நேமை கொடுத்துட்டு எனக்கு க்ரியேட் லோகோ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா க்ரியேட் பண்ணிடும். இப்போ நான் ஏற்கனவே க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறத இதை ஆட் பண்ணிடுறேன். அப்லோடிங்னு வருதுங்க. லோகோ கொடுத்துட்டேன். முடியாதுங்க. இப்போ நான் என்னோடய வெப்சைட்டை போய் நீங்களும் அதே மாதிரி கொடுத்துட்டு ரீஃப்ரெஷ் பண்ணி பார்க்கணும். எஸ்இஓ நெக்ஸ்ட்டுன்னு இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம ரீஃப்ரெஷ்னு கொடுக்குறோம். இப்போ பாருங்கள், லோகோ மாறிடுச்சு. நம்மளோட லோகோ இங்கே வந்துடுச்சு. இப்போ ஏறக்குறைய இந்த ட்ரெண்டிங் போஸ்ட் எப்படி கொடுக்குறது, ஃபாலோவர்ஸ் ஆன் லிங்க் எப்படி கொடுக்குறது, ஹோம் எப்படி, இந்த லோகோ எப்படி கொடுக்குறது அப்படிங்கிறத வரைக்கும் நம்ம பார்த்துட்டோங்க. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த மெயின் மெனுங்க. இந்த மெயின் மெனுவில் தான் நம்ம ரொம்ப சில முக்கியமான கஸ்டமைசேஷன் பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா இதை தான் வந்து வர ரீடர்ஸோ வியூவர்ஸோ கிளிக் பண்ணி போகிறாங்க. அங்கே 404 எரர் வரக்கூடாது. ஸோ இதை நம்ம கஸ்டமைஸ் பண்ணுறத நெக்ஸ்ட்டு பார்ப்போங்க. நம்ம பிளாகர் டேஷ்போர்டு ஓப்பன் பண்ணிக்கிறோங்க. எடிட்டிங் டேஷ்போர்டு நம்ம லே அவுட் போய்க்கலாம். லே அவுட்டில் போயிட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மெயின் மெனுங்க. இந்த மெயின் மெனுவை ஓப்பன் பண்ணிக்கிறீங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஹோம் அப்படியே இருக்கட்டும். நம்ம ஹோம் ஸ்லாஷ் அப்படின்னு இருக்கிறத இதை நீங்கள் எடிட்னு கொடுத்துட்டு நீங்கள் இந்த ஸ்லாஷ் அப்படின்னா சைட் யூஆர்எல்னா நீங்கள் அந்த சைட்டு ஹோம்னு அழுத்துனா இந்த ஸ்லாஷ்க்கு அப்புறம் உங்கள் பிளாக் ஸ்பாட் சைட்டு அப்படியே ஓப்பன் ஆகும். இதை அப்படியே நீங்கள் சேவ் கொடுத்துக்கணும். இதை நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்லை. பட் இந்த மெகா மெனுவை நீங்கள் எடிட் பண்ணிவிட்டு, மெகா மெனுங்கிறது வேறு ஒன்றும் இல்லைங்க. பாருங்கள், இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிட்டேன். இந்த மெகா மெனுன்னு உடனே டக்குன்னு ஒரு
போஸ்ட் வருது பாருங்கள், ஒரு 5 போஸ்ட்டு 6 போஸ்ட் காட்டுது பாருங்கள். இதுதான் இந்த மெகா மெனு. இதில் வந்து பாருங்கள் ரீசெண்ட்டுன்னு இருக்குது. இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். நீங்கள் ரீசெண்ட்டும் கொடுத்துக்கலாம், இல்லைன்னா ரேண்டமாக அதில் ஷோ பண்ணணும்னு கொடுக்கலாம், இல்லை ஏதாவது குறிப்பிட்ட கேட்டகரி மட்டும் இதில் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸ்கின் கேரோ, ஹெல்த் கேரோ, இல்லை உங்கள் நிச்சயம் என்ன ஒரு டெக்னாலஜி சம்மந்தமாக இருக்குன்னா ஆண்ட்ராய்டு, இல்லைன்னா டெலிகாம், அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் கொடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபியூச்சர் போஸ்ட்டு இது எல்லாமே இப்போ நமக்கு தேவையில்லாது. ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா இது எல்லாத்தையுமே டெலீட் கொடுத்துட்றேங்க. எல்லாத்தையுமே டெலீட் கொடுத்துட்டேன். சேவ் கொடுத்துட்டு அப்டேட்டிங் கொடுத்துடணுங்க. கொடுத்துட்டு இப்போ நான் வெப்சைட்டுக்கு வந்து ரீப்ரெஸ் கொடுக்குறேன். பாருங்கள், இந்த மெயின் மெனுவில் எல்லாமே டெலீட் ஆயிடுச்சு. இப்போ ஹோமு மெகா மெனு இந்த 2 மட்டும்தான் இருக்குது. இப்போ நான் இதில் வந்து நம்ம என்னென்ன கேட்டகரிஸில் ஆர்டிக்கல் போட போகிறோம் அதுதாங்க நம்மளுடைய லேபிள்ஸ். இப்போ நம்ம என்னென்ன கேட்டகரிஸ் நான் வச்சுருக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியூட்டி டிப்ஸ், ஹேர் கேர், ஹெல்த் கேர், ஸ்கின் கேர், இதுக்குள்ளார சில சப் கேட்டகரிஸ் நம்ம கொடுக்கலாம். இதை எப்படி இந்த மெனுவில் ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத தாங்க நம்ம பார்க்க போகிறோம். உங்கள் பிளாகர் லே அவுட் போயிருங்க. பிளாகர் லே அவுட் போயிட்டு இது பாருங்கள், இதுதான் நம்ம லேபிள்ஸ். ஒவ்வொரு போஸ்ட் போடும் போதும் அது என்ன சம்மந்தப்பட்டதுன்னு நம்ம லேபிள்ஸ் கண்டிப்பாக கொடுத்துருப்போம். இந்த பிளாகர் லே அவுட் போயிருங்க, மெயின் மெனு போயிருங்க. போயிட்டு இந்த இடத்துக்கிட்ட ஆட் நியூ ஐட்டம் அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு இந்த இடத்துக்கிட்ட சைட் நேம் அப்படிங்கிற இடத்துக்கிட்ட தாங்க நம்ம மெனு கேட்டகரி நேம் கொடுக்கணும். இந்த சைட் நேம் இந்த இடத்துக்கிட்ட இப்போ பாருங்கள் ஹெல்த் கேர்னு கொடுக்குறேன். ஹெல்த் கேர் சேவ் கொடுத்துட்டேன். திரும்ப ஆட் நியூ ஐட்டம் அப்படின்னு கொடுக்குறேன். பியூட்டி டிப்ஸ் சேவ் கொடுத்துட்றேன். திரும்ப ஒரு ஆட் நியூ ஐட்டம்னு கொடுக்குறேன். ஸ்கின் கேர் திரும்ப ஒரு ஆட் நியூ ஐட்டம் கொடுக்குறேன். ஹேர் கேர் கொடுத்துட்டேங்க மெனு. இப்போ இதை சேவ் கொடுத்துட்டேன். சேவ் கொடுத்துட்டேன்னா இந்த மெயின் மெனுங்கிறதுல இப்போ நம்ம ஐட்டம் ஆட் பண்ணிட்டோம். இப்போ நான் வந்து என்னோடய பிளாகர் வெப்சைட்டை ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். பாருங்கள், ஹோம், மெகா மெனு, ஹெல்த் கேர், பியூட்டி டிப்ஸ், ஸ்கின் கேர், ஹேர் கேர் அப்படின்னு வந்துருச்சுங்க. இப்போ நீங்கள் இதை செக் பண்ணணும். இப்போ ஹெல்த் கேர் அப்படின்னு கிளிக் பண்ணுறீங்க. பாருங்கள், பிளாக்டுன்னு வந்துருச்சு. ஏன்னா அதில் நம்ம அந்த லேபிள் மட்டும்தான் கொடுத்துருக்கோமே தவிர மெனு கேட்டகரி கொடுத்துருக்கோம். அதில் எது ஷோ பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம கொடுக்கல. அப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம அதுக்கு என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறது தாங்க. இப்போ நான் வியூ பிளாக் கொடுத்துக்கிறேன். நம்ம பிளாக் ஓப்பன் ஆயிடுச்சுங்க. இப்போ பாருங்கள் மக்களே, இப்போ இந்த லேபிள்ஸ் அப்படின்னு இருக்கிறது நம்ம பிளாகர் ஓப்பன் பண்ணி இந்த லேபிள்ஸில் ஒவ்வொன்றையுமே இப்போ ஹெல்த் கேர் அப்படிங்கிறத ரைட் கிளிக் பண்ணுங்கள். காப்பி லிங்க் அட்ரஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். கொடுத்துட்டு நம்ம பிளாகர் லே அவுட் போங்க. லே அவுட் போயிட்டு இந்த மெயின் மெனு இதை ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஹெல்த் கேர்ன்னு இருக்கு பாருங்கள், இதை எடிட்னு கொடுத்துட்டு இந்த லேபிள்ஸோட லிங்க்கை கொண்டு வந்து சைட் யூஆர்எல் அப்படின்னு கொடுத்து பேஸ்ட் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துருங்க. தென் இங்கே போங்க, ஹேர் கேர் ரைட் கிளிக், காப்பி லிங்க் அட்ரஸ், பிளாகர் லே அவுட், இந்த ஹேர் கேருங்கிறத பென் மார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு சைட் யூஆர்எல் அப்படிங்கிற இந்த லேபிளை கிளிக் பண்ணிவிட்டு இதில் பேஸ்ட் பண்ணிடுங்க. அதுக்கு பதிலாக சேவ் கொடுத்துருக்கேன். தென் வெப்சைட் போங்க, பியூட்டி டிப்ஸ் ரைட் கிளிக் பண்ணுங்கள், காப்பி லிங்க் அட்ரஸ். இங்கே வந்துட்டு இதில் பியூட்டி டிப்ஸில் இந்த சைட் யூஆர்எல்ங்கிற இடத்துல அந்த லிங்க்கை அப்படியே பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துருங்க. அடுத்து 4 லேபிள் தான் உருவாக்கியிருக்கோம். ஸ்கின் கேர், காப்பி லிங்க் அட்ரஸ், பிளாகர் லே அவுட், ஸ்கின் கேர் இந்த பென் மார்க்கை கொடுத்துட்டு இந்த இடத்துக்கிட்ட வந்து ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துட்டு டோட்டலாக இதை சேவ் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபுல்லாக சேவ் ஆயிடுச்சுங்க. இப்போ பாருங்களேன், இப்போ நம்ம வெப்சைட்டை வந்து போகிறோம், ரீஃப்ரெஷ் பண்ணுறோம். இப்போ ஓகே ஆயிடுச்சுங்களா. இப்போ நம்ம புதுசாக ஆட் பண்ண ஹெல்த் கேர், பியூட்டி டிப்ஸ், ஸ்கின் கேர், ஹேர் கேர்னு வந்துருச்சு. இப்போ ஹோம்ங்கிறத கிளிக் பண்ணுறோம். ஹோம் ஓப்பன் ஆகுது. அப்போ எந்த நேவிகேஷன் எரரும் இல்லை. மெகா மெனு ஓப்பன் பண்ணால்
இந்த மெகா மெனுவில் ரீசன்ட் போஸ்ட் எல்லாமே வந்துடுது. இப்போ நம்ம ஹெல்த் கேர்னு உருவாக்குனா இந்த கேட்டகரியை கிளிக் பண்ணுறோம். பாருங்கள், ஹெல்த் கேரில் போட்டிருக்கு ஒரு ஆர்டிக்கல் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ பியூட்டி டிப்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணுறோம். இந்த பியூட்டி டிப்ஸ் லேபிளில் உருவாக்குன இந்த 2 ஆர்டிக்கலும் ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் ஹேர் கேருக்கும் பியூட்டி டிப்ஸ்னு கொடுத்துருக்கேன் லேபிள், அதனால் இதுவும் சேர்த்து ஓப்பன் ஆயிருக்கு. இப்போ ஸ்கின் கேர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறாங்கன்னா ஸ்கின் கேருங்கிற இந்த லேபிள்ஸ்க்கு கீழே இருக்கிற இந்த ஆர்டிக்கல்லாம் ஓப்பன் ஆயிரும். ஹேர் கேர் அப்படின்னு கொடுத்தோம்னா இந்த இதெல்லாமே ஓப்பன் ஆயிரும். இப்போ ஓகேங்களா? இப்போ இப்போ நம்ம என்னென்ன முடிச்சிருக்கோம், அந்த மெயின் மெனு எப்படி ஆப்டிமைஸ்னு இப்போ மெயின் மெனுவில் மேலே உள்ளதை கொடுத்துட்டோம். இப்போ எனக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சப் மெனு எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ இந்த ஹெல்த் கேர் இருக்குது. இந்த ஹெல்த் கேரில் உமன்ஸ் ஹெல்த்து, கிட்ஸ் ஹெல்த்து அப்படின்னு 2 ஆட் பண்ண விரும்புகிறீங்க, 2 சப் மெனு. இப்போ நீங்கள் பிளாகர் லே அவுட் போங்க, போயிட்டு அதே மெயின் மெனு போங்க, போயிட்டு ஆட் நியூ ஐட்டம் கொடுங்க. ஆட் நியூ ஐட்டம் கொடுத்துட்டு இந்த இடத்துக்கிட்ட அந்த சைட் நேம் கொடுக்கும்போது பாருங்கள், ஒரு அண்டர்ஸ்கோர் மார்க் கொடுங்க. ஷிஃப்ட் அழுத்திட்டு இந்த அண்டர்ஸ்கோர் கொடுத்துட்டு உமன்ஸ் ஹெல்த் ஒரு சப்மெனு ஆட் பண்ண போகிறீங்க. கொடுத்துட்டு இப்போதைக்கு சேவ் கொடுத்துருங்க. திரும்ப மறுபடி ஒரு ஆட் நியூ ஐட்டம் கொடுத்து இந்த சைட் நேம்ங்கிற இடத்துல ஒரு அண்டர்ஸ்கோர் போட்டு கிட்ஸ் ஹெல்த் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துட்டோம். இப்போ இதை என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஏரோ அப் ஏரோ இருக்குல்ல, இதை அப்படியே கிளிக் பண்ணுங்க. கொஞ்சம் மேலே வரும். இதை எங்கே கொண்டு வர போகிறீங்க அப்படின்னா ஹெல்த் கேருங்கிறதுக்கு கீழே கொண்டு வந்து வைக்கணும். இப்போ பாருங்கள், ஹெல்த் கேருக்கு கீழே ஒரு அண்டர்ஸ்கோர் உமன்ஸ் ஹெல்த்னு வந்துருச்சு. அதே மாதிரி இந்த கிட்ஸ் ஹெல்த்துங்கிறதையும் இந்த அப் ஏரோவை கிளிக் பண்ணி மறுபடியும் கிளிக் பண்ணுங்கள். கிட்ஸ் ஹெல்த்து. இப்போ ஹெல்த் கேருக்கு கீழே உமன்ஸ் ஹெல்த்து, கிட்ஸ் ஹெல்த்துன்னு ஒரு அண்டர்ஸ்கேர் கொடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம இதை சேவ் பண்ணிடுறோம். சேவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பிளாகர் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு ரீஃப்ரெஷ் கொடுக்குறீங்க. இப்போ ரீஃப்ரெஷ் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், ஹெல்த் கேருக்கு கீழே இப்போ ஒரு ஆரோ மார்க் வந்துடுது. இந்த ஹெல்த் கேரில் நீங்கள் போனீங்கன்னா சப் மெனு ஓப்பன் ஆயிடுச்சு, உமன்ஸ் ஹெல்த், கிட்ஸ் ஹெல்த் அப்படின்ட்டு. ஆனால் இப்போ இந்த உமன்ஸ் ஹெல்த்து, கிட்ஸ் ஹெல்த்து இந்த 2 லேபிளில் நம்ம எந்த ஆர்டிக்கலும் போடல. அதனால் இதை நம்ம கிளிக் பண்ணால் 404 எரர் தான், பிளாக்டு அந்த மாதிரி தான் வரும். பட் நம்ம ஏதாவது 2 ஆர்டிக்கல் உமன்ஸ் ஹெல்த்து, கிட்ஸ் ஹெல்த்து அப்படின்ட்டு 2 ஆர்டிக்கலை போட்டுட்டு அந்த லேபிள் நம்ம கொடுத்துட்டோம்னா அதை அந்த லிங்க்கை நம்ம இந்த பிளாகரில் போயிட்டு மெனுவில் பாருங்கள், போயிட்டு இந்த உமன்ஸ் ஹெல்த்துங்கிறதுல அந்த லேபிளை அந்த லேபிளை அதே முன்ன சொன்ன மாதிரியே ரைட் கிளிக் பண்ணி அந்த லிங்க்கை காப்பி பண்ணி இந்த இடத்துக்கிட்ட நீங்கள் பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த உமன்ஸ் ஹெல்த் அவங்க கிளிக் பண்ணும்போது அந்த ரிலேட்டடான பேஜஸும் போஸ்ட்டும் ஓப்பன் ஆயிரும். இவ்வளோ தான் மக்களே. இப்படி தான் ஒரு நம்ம ஒரு மெனுவை கான்ஃபிகர் பண்ணுறது. இதை சேவ் கொடுத்துட்றேன். இப்போ நம்ம வெப்சைட்டில் இப்போ பேசிக்காக இந்த மேலே உள்ள எல்லா விஷயமும் பார்த்துட்டோம். ட்ரெண்டிங்கு, ஃபாலோவர்ஸ்னு. நம்ம சொல்ல மறந்த விஷயம், இந்த ஃபாலோவர்ஸில் நம்ம கொடுத்தோம் பாருங்களேன் லிங்க். இந்த லிங்க்கை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் ரீஸ்டோர் கொடுத்துட்டு இந்த லிங்க்கு வேறு எங்கெல்லாம் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பாருங்களேன். கெட் இன் டச் அப்படின்னு இருக்கு பாருங்கள். இந்த கெட் இன் டச்லேயும் இந்த லிங்க் எல்லாம் நம்ம கொடுக்கணும். ரெண்டாவது வேறு எங்கே கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கடைசியாக இருக்கு பாருங்களேன், நம்ம ஃபூட்டரில் ஃபேஸ்புக், ட்விட்டரு, யூடியூப், இன்ஸ்டாகிராம், டெலகிராம் அப்படின்ட்டு. இந்த டெலகிராம், வாட்ஸ்அப் எப்படி கொடுக்குறது அப்படிங்கிறத மட்டும் இப்போ நான் சொல்ல போகிறேங்க. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, முதல்ல நம்ம இந்த சைட் மெனுன்னு சொல்கிறோம்ல, இந்த சைட் மெனுவில் இந்த 4 லிங்க்கையும் கொடுத்துருவாங்க. 4 லிங்க்கையும் இப்போ நான் என்னோடய ஃபேஸ்புக்கு ஓப்பன் பண்ணுறேன். ஃபேஸ்புக்கு என்னோட லிங்க்கு ப்ரொஃபைல் யூஆர்எல் இதை காப்பி பண்ணுறேன். இந்த ப்ரொஃபைல் யூஆர்எல்லை காப்பி பண்ணிவிட்டு என்னோடய பிளாகர் வெப்சைட்டில் பிளாகர் லேஅவுட்டில் இந்த லேஅவுட்டில் எப்படியே இந்த பக்கத்து வந்தீங்கன்னா பாருங்கள், சைட் பார் அப்படின்னு இருக்கு. இந்த கெட் இன் டச் அப்படின்னு இருக்கு பாருங்கள், கெட் இன் டச். இந்த இடத்த நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு
இதில் நீங்கள் போயிட்டு ஃபேஸ்புக், இது எப்போதும் முன்ன செஞ்ச மாதிரியே தான். ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட், சேவ் கொடுத்துருங்க. அதே போல் ட்விட்டர் ப்ரொஃபைல்னு கிளிக் பண்ணுங்கள். ப்ரொஃபைல் URL கிடைக்கும். அந்த அட்ரஸ் பார்லேருந்து காப்பி பண்ணிக்கோங்க. பிளாகர் லேஅவுட் வாங்க. இதில் ட்விட்டர் கேட்கல, அதை விட்டுருங்க. அப்போ அடுத்தது இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணுங்க. இந்த இடத்துக்கிட்ட வந்து நேம் இருக்கிற வரைக்கும் ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிவிட்டு அந்த நேம் வரைக்கும் காப்பி பண்ணிவிட்டு பிளாகர் வாங்க. இந்த சைட் பார் கான்ஃபிகர் லிஸ்ட்டில் இந்த இன்ஸ்டாகிராம் இந்த பென் மார்க் அழுத்திட்டு இந்த இடத்துக்கிட்ட அந்த அட்ரஸை நீங்கள் ப்ரொஃபைல் URL பேஸ்ட் பண்ணி சேவ் கொடுத்துருங்க. அதே போல் யூடியூப், உங்கள் சேனலோட யூடியூப் URL காப்பி பண்ணிவிட்டு பிளாகர் வெப்சைட் வந்து இந்த பென் மார்க் அழுத்தி இந்த அட்ரஸில் உங்கள் URL ப்ரொஃபைல் URL நீங்கள் பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துருங்க. இந்த முக்கியமானது இந்த வாட்ஸ்அப் மட்டும் எப்படி லிங்க் கிரியேட் பண்ணி நம்ம போடுறது அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்குறோங்க. இதுக்கு வந்து உங்கள் கூகுள் குரோமில் வந்து ஒரு நியூ டேப் ஓப்பன் பண்ணுங்கள். இதில் வந்து சும்மா ஜஸ்ட் டைப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் லிங்க் அப்படின்னு சும்மா டைப் பண்ணுங்கள். கிரியேட் வாட்ஸ்அப் லிங்க் அப்படின்ட்டு இந்த மாதிரி நிறைய வெப்சைட் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு வெப்சைட் கூட நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து எதுக்காக அப்படின்னு கேட்குது. கிரியேட் ஃப்ரீ வாட்ஸ்அப் லிங்க் அப்படின்ட்டு இதை ஓப்பன் பண்ணிடுங்க. உங்களுடைய நம்பர் கேட்கும். ஜெனரேட் மை வாட்ஸ்அப் லிங்க் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஜெனரேட் ஆயிருங்க. இந்த லிங்க்கை நீங்கள் காப்பி பண்ணிக்க வேண்டியதுதான். காப்பி லிங்க் அப்படின்னு உங்கள் நம்பரை கொடுத்துட்டு காப்பி லிங்க் பண்ணிவிட்டு உங்கள் பிளாகர் லேஅவுட் போங்க. நம்ம வாட்ஸ்அப் கேட்குறது சைட் பாரில் தான் கேட்டது. சைட் பாரில் போயிட்டு கெட் இன் டச், இதில் போயிட்டு உங்களுடைய வாட்ஸ்அப் இருக்கும். இந்த பென் கொடுத்துட்டு இந்த லிங்க் நீங்கள் பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துருங்க. இப்போ உங்கள் லிங்க் எல்லாமே நீங்கள் எல்லா இடத்துலையுமே நீங்கள் பேஸ்ட் பண்ணிட்டீங்க. தேவையான லிங்க்கை எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. முடிஞ்சதுங்களா? இப்போ நம்ம ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்குறோங்க. இதை நம்ம வெப்சைட்டை எல்லாமே சேவ் பண்ணிட்டோம். ரீப்ரெஸ் பண்ணிடுறேன். இதுக்கும் திரும்ப வெரிஃபை பண்ணி இந்த இடத்துக்கிட்டையும் ஒரு சேவ் ஆப்ஷன் கொடுத்துருங்க. இது வரைக்கும் நம்ம பண்ணது எல்லாமே மெயின் மெனு, நம்ம சோசியல் மீடியா லிங்க், நம்மளுடைய ப்ரொஃபைல் லிங்க்கை எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறது வரைக்கும் நம்ம முடிச்சிட்டோம். இப்போ நம்ம வெப்சைட்ஸ்க்கு போகிறோம். போயிட்டு நம்ம சோசியல் மீடியாவை பாருங்கள். சைட் பாரில் வந்து இங்கே வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கோம், யூடியூப்னு கொடுத்துருக்கோம். லிங்க் யூடியூப்னு கிளிக் பண்ணுறோம். பாருங்கள், யூடியூப் சேனல் ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகே மக்களே, நான் இந்த வீடியோவை பிளாகர் டோட்டல் இந்த தீமோட கஸ்டமைசேஷனும் ஒரே வீடியோவில் முடிச்சிடலான்னு இது நினச்சேன். பட் ஆனால் இது ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கிறதுனால இந்த கஸ்டமைசேஷனை பார்ட் 2 அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.